வணக்கம் எனது அருமை உறவுகள். என்னடா மங்கள வாத்தியங்கள் ஓசையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஹனுமான் ஜெயந்தி இல்லையா? அது கூட ஐயப்பனும் சேர்ந்து வந்தாப்பா எங்கள் தெருவுக்கு. எங்கள் ஊரில் சப்பரம் வருதும்பாங்க, இங்கே தேர் வருது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹனுமான் ஜெயந்தி இன்னைக்கு சுந்தரன் அவரை பற்றி பார்க்கலாமா? ராமனுக்கு ரொம்ப பிடிச்சவர். ராமர் தான் தன்னோட சுவாசம், தன்னோட உலகம், ராமநாமமே தன்னோட மூச்சு அப்படின்னு வாழ்வார் இல்லையா? அவரை பற்றி பார்க்கலாமா? ராமனுக்கு பெற்றோர் வைத்த பெயர் சுந்தரன். அதனால தான் ராமாயணத்தில் சுந்தர காண்டம் அப்படின்னு ஒரு பகுதியே இருக்குது. ராமரோட மனசில் இருக்கிறத அப்படியே செயல்படுத்துவாங்க ரெண்டு பேர். ஒன்று வந்து ஆஞ்சநேயர், இன்னொன்று பரதாழ்வார். ஆஞ்சநேயர் வந்து ராமர் வந்து எப்படி சொல்லுவார்னா, இப்படி ஒருத்தர் இருக்கவே முடியாது. ஏன்னா என்ன பேசணுமோ அதை கரெக்டாக பேசுவார், எந்த இடத்துல பேசணுமோ அதை கரெக்டாக பேசுவார். அப்படிதான் லங்கைக்கு போய் சீதா தேவி தேட போவார்ல, எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பாப்புல, கிடைக்க மாட்டாப்புல. அப்போ இவரே வந்து ரொம்ப தோண்டு போயிடுவார். அப்போ ஒரு மரத்தில் உட்காந்துட்டு பார்க்கும்போது தான் அங்கே ஒரு சீதை, அதாவது சீதை எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கண்ணே ஆயிரம் சொல்லும் அவங்களோட. அதாவது கண்ணில் சொல்லுவாங்க, யாரை பார்த்தாலும் அந்த கண் அழகாக பேசுதும்பாங்களே, அப்படி பேசுவாப்புல. அதாவது உடல் மெலிஞ்சு எல்லாமே இருந்தால் கூட அந்த கண்கள் ஆயிரம் பேசும். அப்போ இவங்க தான் சீதா தேவின்னு முடிவு பண்ணுறாப்புல. சீதா தேவி வந்து நம்ம வாழ முடியாது, நம்ம உயிரை மாச்சிக்கலாம், தியாகம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாப்புல. அப்போ அனுமன் வந்து அந்த அசோக மரத்துக்கு மேலே இருக்காரு. ஒரு நொடி கூட தாமதிச்சா உயிருக்கு ஆபத்து. அப்போ இந்த நுண்ணறிவு சொல்லுவாங்க இல்லையா, எப்போ எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த நொடியில தான் அயோத்தியில் தசரத மன்னன் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு ஆரம்பிப்பார். அவர் கதையே அவர் பிறந்ததுலேருந்து சீதை காணாமல் போனதுக்கு வரைக்கும், அதுக்கப்புறம் அவர் ராமர் எப்படி தேடி தேடி அலைகிறாரு அப்படிங்கிற உண்மையை சொல்லுவார். அப்புறம் தான் சீதா தேவி பேசுவாங்க. யார் பேசினாரோ அவர் யாராக இருக்கட்டும், அரக்கரா வேணா இருக்கிறது போட்டு, ஆனால் என்னோட குலத்தோட எனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசின அவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ஹனுமன் வந்து அவர் முன்னால் சீதை முன்னால் தோன்றுவார். அவருக்கு நல்லா தெரியும், அதாவது ஹனுமனால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சனால மட்டும்தான் அந்த கணையாலேயே சீதா தேவிட்ட கொடுக்குறக்காக ஆஞ்சநேயர்கிட்ட கொடுக்குறாப்புல. சீதா தேவி கொடுத்த அந்த சூடாமணியை வாங்கிட்டு வந்து ராமர்கிட்ட சமர்ப்பிப்பார். சமர்ப்பிச்சவொடனே ராமர் வந்து ஆலிங்கம் பண்ணி, உன்னை விட ஒரு சிறந்தவன், அதாவது எந்த இடத்துல என்ன பேசணும் என்ன செய்யணுங்கிறது உன்னை விட இந்த உலகத்தில் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாதுன்னு கட்டி அணைச்சி ஆலிங்கம் பண்ணுவாங்க. ஸ்ரீராமர் கிளம்ப போகிறாரு. அப்போ வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லுவார், வைகுண்டத்துக்கு நான் போகிறேன், நீனும் வரியா அப்படிங்கும்போது ஆஞ்சநேயர் சொல்லுவார், எனக்கு ராமர் வாழ்ந்த பூமியும் ஸ்ரீராம நாமமே இந்த பூமியில் போதும், நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லுவார். இதை விட பக்திக்கு பேர் போனவங்க யார் இருக்க முடியும்? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ ஹனுமான்.